ஸோ விளிம்பு விளைவு ஒரு முக்கியமான ஒரு 2 மார்க் கேள்வி. ஸோ டெஃபினிஷன் பாருங்கள். ஃபஸ்ட் டெஃபினிஷன் படிப்போம். அதுக்கடுத்து நம்ம எக்ஸாம்பிளை வச்சு நம்ம அது எப்படி புரியுதுன்னு பார்ப்போம். ஸோ தடையின் விளிம்பில் வளைந்து சென்று தடையின் வடிவியல் ரீதியான நிழலுக்குள் அலை செல்லும் நிகழ்விற்கு விளிம்பு விளைவு என்று பெயர். அதாவது தடை. ஸோ எக்ஸாம்பிள் வந்து இங்கே நம்ம ஒரு வாட்டர் வேவ் மூவ் ஆகிற மாதிரி வச்சுருக்கோம், நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இது வாட்டர் வேவ். இங்கே இந்த டயக்ராம் பாருங்கள். ஸோ வாட்டர் வேவ் இங்கே வருது. ஸோ இங்கே வந்து ஒரு தடை வச்சுருக்கேன், நடுவில் ஒரு ஸ்லிட் வச்சுருக்கேன், ஒரு சின்ன ஒரு ஸ்மால் ஓப்பனிங் இருக்குது. ஓகேவா? ஸோ இங்கே ஒரு பெரிய ஓப்பனிங் இருக்குது. ரெண்டுத்துக்கு என்ன வித்தியாசம்? ஸோ ஸ்மால் ஓப்பனிங்கில் பார்த்தீங்க அப்படின்னா வடிவியல் ரீதியான நிழல், ஜாமெட்ரிக்கல் ஷேடோ. ஸோ இந்த தடையுடைய ஜாமெட்ரிக்கல் ஷேடோ இந்த பக்கம் இருக்க போகுது, இந்த பக்கம் இருக்க போகுது. அப்போது நம்ம என்ன நினைப்போம், இங்கே வேவ் வருதுன்னா இங்கே கட் ஆயிருச்சு, அப்போ இதே மாதிரி தான் வரணும், இந்த கேப் என்ன லென்த்தோ அதே லென்த்தில் தான் நம்ம ட்ராவல் ஆகும் அப்படின்னு நினைப்போம். வந்து லைட் வந்து நேர்கோட்டில் ட்ராவல் ஆகுது அப்படின்னா. ஆனால் இங்கே என்ன ஆகுது அப்படின்னா அதனுடைய எட்ஜில் வளைஞ்சி போயிட்டுருக்குன்றதை நம்ம பார்க்குறோம். ஸோ அதனுடைய எட்ஜில் வளைஞ்சி போகுது. ஸோ தடையின் விளிம்பில் வளைந்து சென்று, ஸோ தடையோடைய விளிம்பு தான், விளிம்பில் வளைந்து சென்று அதனுடைய வடிவியல் ரீதியான நிழலுக்குள் அலை செல்லக்கூடிய நிகழ்விற்கு விளிம்பு விளைவு என்று பெயர். ஸோ அதான் நம்ம சொல்கிறோம் டிஃப்ராக்ஷன், விளிம்பு விளைவுன்னு நம்ம சொல்கிறோம். ஸோ டிஃப்ராக்ஷன் இஸ் பெண்டிங் ஆஃப் வேவ் அரவுண்ட் ஷார்ப் எட்ஜஸ். ஸோ தான் ஷார்ப் எட்ஜஸ் இன்டு த ஜாமெட்ரிக்கல் ஷேடோ ரீஜியன். அந்த எட்ஜிலிருந்து வளைஞ்சி நம்மனா அது அதனுடைய ஷேடோ ரீஜியனில் வளைஞ்சி மூவ் ஆகுது. ஸோ நெக்ஸ்ட்டு இந்த ஃபெட் அனிமேஷனை கொஞ்சம் கவனிங்க. ஸோ இதில் ஒரு எந்த விதமான ஒரு வாட்டர் வேவ் மூவ் ஆகிட்டுருக்கு. ஸோ எக்ஸாம்பிளுக்கு வச்சுருக்கோம். ஸோ வாட்டர் வேவ், லைட் வேவ், இதெல்லாம் இது விளிம்பு விளைவானது. ஸோ இங்கே சொல்லியிருக்காங்க வேவ்ஸ் இன்க்ளூடிங் சவுண்ட் வேவ்ஸ் ஆல்சோ. ஓகேவா? ஸோ அது எல்லா வேவுக்குமான ஒரு காமனான ஒரு லா தான் இது. ஸோ இப்போ அதில் பார்க்கும்போது ஒரு வாட்டர் வேவ் ஜென்ரேட் ஆகிட்டுருக்கு. ஸோ எந்த வித தடையுமே நான் வைக்கல, அது பாட்டுக்கு என்ன ஆகிட்டுருக்கு, மூவ் ஆகிட்டுருக்கு. கவனிங்க. ஸோ ஒரு ஸ்லிட்டு வைக்கிறேன். ஸோ ஸ்லிட்டு ஒரு ஓப்பனிங் வச்சோன்னு என்ன ஆகுது அப்படின்னா இந்த எட்ஜ்லேருந்து வடிவியல் ரீதியான நிழலுக்குள் வளைந்து செல்ல ஆரம்பிக்குது. ஓகே. ஸோ இந்த நிகழ்வுக்கு பேர் நம்ம சொல்கிறோம் டிஃப்ராக்ஷன் சொல்கிறோம், விளிம்பு விளைவுன்னு சொல்கிறோம். நல்லா பார்த்தீங்கன்னா ஸோ இப்படி வரக்கூடிய அந்த வேவ் ஆனது என்ன ஆகுது, வளைஞ்சு மூவ் ஆகுது. ஸோ இதை நம்ம பார்க்குறோம். இதுதான் நமக்கு ரியல் லைஃப் நடக்கக்கூடிய விஷயம்தான். நம்ம ஆல்ரெடி யங் டபுள் ஸ்லிட்டில் பார்த்துருப்போம். 2 ஸ்லிட்டு வச்சா என்ன ஆகும்? ஸோ 2 வேவ் வந்து நமக்கு ரெண்டாக உருவாகுது. கவனிங்க. ஸோ டார்க் அண்ட் பிரைட் ஃப்ரிஞ்சஸ்ன்னு ரெண்டாக உருவாகுது. நம்ம யங் இரட்டை பிளவில் பார்த்தோம். ஓகே. ஸோ இந்த விளிம்பு விளைவுக்கு அடுத்து 2 வகையான விளிம்பு விளைவு நம்ம பார்க்குறோம். ஃபஸ்ட்டு வந்து ஃப்ரெனல் விளிம்பு விளைவு மற்றும் ஃப்ரெனோஃபர் விளிம்பு விளைவுன்னு 2 வேறுபடுத்துக்க பார்க்குறோம். ரொம்ப முக்கியமான 3 மார்க் கேள்வி. ஸோ 5 பாயிண்ட் தெளிவாக படித்து வச்சுக்கிங்க வித் டயக்ராமோட. ஸோ டயக்ராம் சேம் தான். ஸோ இது ஃப்ரெனல் மற்றும் ஃப்ரெனோஃபர். ஸோ இதில் எது வந்து நமக்கு ரெகுலர் யூஸில் நம்ம யூஸ் பண்ண முடியும்னா ஃப்ரெனோஃபர் விளிம்பு விளைவு தான் நம்ம மோஸ்ட்லி யூஸ் பண்ணுறது. ஸோ ஃப்ரெனலில் வந்து நிறைய டிஃபிகல்ட்டிஸ் இருக்குது. ஸோ கவனிங்க. ஸோ என்ன மாதிரியான வேவ் ஃபாண்ட் நம்ம இதில் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா ஃப்ரெனலில் வந்து ஸ்பெரிக்கல் ஆர் சிலிண்ட்ரிக்கல் வேவ் ஃபாண்ட். ஸோ கோளக அல்லது உருளை வடிவ அலைமுகப்பு விளிம்பு விளைவுக்கு உட்பட்டுச்சுன்னா அதுக்கு பேர் நம்ம என்ன சொல்கிறோம், ஃப்ரெனல் விளிம்பு விளைவுன்னு சொல்கிறோம். இதுவே சமதள அலைமுகப்பு. சமதள அலைமுகப்புனா என்னது, பிளேன் வேவ் ஃபாண்ட். ஸோ பிளேன் வேவ் ஃபாண்ட் என்னது, இங்கே பாருங்கள், இந்த மாதிரி நேர்கோட்டில் இருக்குது பார்த்தீங்கன்னா இதை வந்து என்னது பிளேன் வேவ் ஃபாண்ட். ஸோ இப்போ இதில் 2 வித்தியாசம், ஃப்ரெனல் அண்டு ஃப்ரெனோஃபர். ஃபஸ்ட் பாயிண்ட் பார்த்தாச்சு. நெக்ஸ்ட்டு ஒளி அலைகளை கொடுக்கும் ஒளி மூலம். ஸோ ஒளி அலைகளை கொடுக்கக்கூடிய ஒளி மூலம் வரம்புக்குட்பட்ட தொலைவில் இருக்கும். இந்த சோர்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா லைட் வேவ் இஸ் ஃப்ரம் எ சோர்ஸ் அட் ஃபைனைட் டிஸ்டன்ஸ். ஸோ நம்ம எந்த இடத்துலேருந்து லைட் வருதோ அது இந்த ஸ்லிட்டுக்கு ஒரு குறிப்பிட்ட டிஸ்டன்ஸ், நம்ம ஒரு ஃபைனைட் டிஸ்டன்ஸ் வரம்புக்குட்பட்ட தொலைவில் இருந்து அது உருவாகி இருக்கும். ஆனால் ஒளி அலைகளை கொடுக்கும் ஒளி மூலம் ஈரில்லா தொலைவில் இருக்கும். ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஃப்ரெனோஃபர் விளிம்பு விளைவு என்ன பண்ணியிருக்கணுமா, அந்த வரக்கூடிய லைட் வந்து நமக்கு சமதள அலை முகப்பாக இருக்கணும், அது ஈரில்லா தொலைவிலேருந்து வரணும். ஆனால் இங்கேயுமே சோர்ஸ் இங்கே கிட்ட தானே சார் இருக்குது, இங்கேருந்து இது கிட்ட தானே வச்சுருக்காங்க.
ஸோ இதுதான் நம்ம அடுத்த பாயிண்ட் நம்ம கவனிங்க. ஆய்வக சூழலில் குவி லென்ஸுகளை பயன்படுத்த வேண்டும். எதுக்கு குவி லென்ஸை பயன்படுத்தணும் அப்படின்னா, இது சமதள அலைமுகப்பு தான் நம்ம பயன்படுத்தணும். ஸோ அப்போ இந்த லென்ஸை நம்ம யூஸ் பண்ணி, என்ன லென்ஸ் இது? குவி லென்ஸ். ஓகேவா? என்ன லென்ஸு? கான்வெக்ஸ் லென்ஸ். ஸோ கான்வெக்ஸ் லென்ஸை யூஸ் பண்ணி நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, அதை ஒரு சோர்ஸ்லேருந்து வரக்கூடியதை ஒரு இன்ஃபைனைட் தூரத்துலேருந்து வந்தால் எப்படி ஒரு சமதள அலைமுகப்பாக வருமோ அந்த மாதிரி நம்ம மாற்ற போகிறோம். ஸோ டயக்ராம் பார்த்து இந்த பாயிண்ட்டை கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க. ஸோ இது லேப் என்விரான்மெண்ட்டில் நம்ம யூஸ் பண்ணக்கூடிய கண்டிஷன் இது. ஸோ அப்போ ஒளி அலைகள் வரம்புக்குட்பட்ட தொலைவில் எங்கே இருக்கும்? ஃப்ரெனல் விளிம்பு விளைவில் இருக்கும். ஓகே. ஸோ ஃப்ரெனல் விளிம்பு விளைவில் வரம்புக்கு உட்பட்ட தொலைவில் இருக்கும். அடுத்து ஒளி அலைகளை கொடுக்கும் ஒளி மூலம். ஸோ லைட் வேவ் ஃப்ரம் எ சோர்ஸ் அட் இன்ஃபைனிட்டி. எங்கேருந்து வருது? இன்ஃபைனிட்டி தூரத்திலிருந்து வருகின்றது. அதுக்கடுத்து ஆய்வக சூழலில் குவி லென்ஸுகள் பயன்படுத்த வேண்டியது கிடையாது. ஸோ கான்வெக்ஸ் லென்ஸ் நீட் நாட் டு பி யூஸ்டு ஃபார் லெபார்டரி கண்டிஷன்ஸ். ஓகேவா? ஸோ இதுக்கு வந்து நம்ம கான்வெக்ஸ் லென்ஸ் நம்ம யூஸ் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. ஆனால் இதுக்கு நம்ம என்ன பண்ணி ஆகணும்? ஃப்ரெனோஃபெரல் விளிம்பு விளைவுக்கு கான்வெக்ஸ் லென்ஸ் ஆர் யூஸ்டு டு பி இன் லெபார்டரி கண்டிஷன்ஸ். அதுக்கடுத்து உற்று நோக்கல் மற்றும் ஆய்வு செய்வது கடினம். அதனால தான் நம்ம ஃப்ரெனலை நம்ம யூஸ் பண்ணுறது கிடையாது. ஆனால் உற்று நோக்கல் மற்றும் ஆய்வு செய்வது ஃப்ரெனோஃபரில் ரொம்ப ரொம்ப ஈஸி. ஸோ அப்போ டிஃபிகல்ட் டு அப்சர்வ் டு அனலைஸ் எது? ஃப்ரெனல் டிஃப்ராக்ஷன். ஈஸி டு அப்சர்வ் அண்ட் அனலைஸ் எது? ஃப்ரெனோஃபர் டிஃப்ராக்ஷன். ஓகே.